சுற்றி சுற்றி சுத்தம் உங்களோட விளையாட கடைசி என்ன மூச்சு கடைசி மூச்சுட்டு காட்டுவோம் குத்தி அடிக்கிற விளையாட்டு எது கடைசி மூச்சு இல்லை வேறு அடிக்க போகிறேன் குத்தி அடிச்சிடும் மூடையில் போகும் அதான் நான் அவங்க அழுத்த கொண்டு இழுத்து கொண்ட கொண்ட பேரம்மா ரசியாது இதுக்கு வண்ணம் இருக்குது வேலை செஞ்சு அப்படித்தான் செய்யணுமே அசையாது அதுதான் டிப்பர் அடிச்சாலும் முடியா தோணும் புதுசா போட்டதா புதுசா போட்டாங்க ரேட்டு இதெல்லாம் லூசா தான் நடக்குது. ஓ இதெல்லாம் லூசு கழுத்து சரியா டைட் கழுத்து ஆடு ஓட வலிக்குது இதெல்லாம் மாத்தணும். கணக்கு பார்த்தா இப்ப மாலைக்கு அதிலே சுத்தம் எவ்வளோ முடியுதுன்றது உனக்கு. அதான் நான் ஏதாவது உனக்கண்டி இப்படி கேட்டு கொழுகுறேன் நெச்சன் வந்து கையை வச்சு உடைச்சி இப்போ அதுக்கு ஒரு பேக்கெட் இதுக்கு ஒரு பேக்கெட். மற்ற ஒரு வீடு வந்து கட்டியாச்சு, மற்றது வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். அங்கால போக வந்து கிளவு போகிறான் கொங்கிரீட் போடுறதுக்காண்டு. இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தாண்டே வந்து திங்கட்கிழமை. நேற்றைய தினம் வந்து எங்களுடைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வந்து வெளியில் வேலை செய்கிறது ஒன்றையுமே. நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நேற்று தினம் மழை குணமன்றோடையால் அவனுக்கும் வேலை லீவு நின்றவன். மற்ற வந்து மேனேஜர்னு சொல்லியிருந்தேன், நான் அவரும் வந்து நின்றபடியால் வேலையை வந்து செய்து விரைவாக முடிச்சினாங்க. அப்போ இன்றைய காலையில் வந்து எனக்கு அவன் கால் பண்ணினா, நேற்று நீங்கள் நீ நின்றது மாதிரி இன்றைக்கு நிற்பியோ இல்லையாண்டா வேறு ஒரு கூலியால் கொண்டு வரேன். அப்படி இல்லையே காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தூண் கட்டணும். அங்காளி ஒரு மேசன் இஞ்சாளி ஒரு மேசன் கட்டுறேன்னு சொன்னால் ஒரு கூலி வேணும், ஒரு கல்வியில் எடுத்து கொடுக்குறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்போ நான் கூலியால் வேணால் நானே நிற்கிறேன், பிரச்சனை இல்லை. கடையில் திங்கக்கிழமை கடையில் வந்து நான் சொன்னது மாதிரியே கடையில் வந்து நீ பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வரப்போனால் அந்த பொங்கலுக்கு இடையிலேயே வந்து இன்ஜின் வழியெல்லாம் செய்து வைக்கணும், ஆயுதப்படுத்தி வைக்கணும்ன்றதை நினைப்பாங்க. அப்படின்னா படிஞ்சின்ற திங்களை கடையை தான் போக இருந்தேன். அப்படின்னு நான் கால் பண்ணினேன் ஒன் டே ஒரு இங்கே கொண்டு வரன்றது மாதிரி. அப்போ தான் குடிக்க வாங்கி நான் கடைக்கு வச்சுட்டு நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் இருக்க வேண்டாம், இதெல்லாம் உடைச்சி பிடிச்சி கட்டுறேன்னு சொன்னால் எவ்வளோ சிலவாக போகும்ன்றதை யோசிப்பாங்க. அதனடியாக தான் நாங்கள் வந்து ஒரு வேலையை வந்து செய்யக்கன்னா 2 செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரியாக சிக்கனம் பிடிச்சி இதாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனடியாக தான் கூடி கூலியால் வந்து வரவேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். 2 இயன்றளவு செய்து முடிப்போம்ன்றதுக்காக இப்போ விடிஞ்சிட்டு வெளியில் கொஞ்சம் உடைக்கிற வேலை நடக்குது. அத்தி வேறு சைட்டுகள் உடைச்சி இந்த மண்ணுகள் அடிக்க கல்லுகளை கிட்டு அடுக்கி வச்சுன்னு சொன்னால் வந்தோடனே மழை அவங்க கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க வேறு அப்படி ஒரு 9 மணியாக இருக்கும். இப்போ நான் வந்து 7:30 நேரம் 7:30க்கு வந்து இப்போ மழை மண்டை எல்லாத்தையும் செய்து வச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்கியாக இருக்கும், பக்கத்துலேருந்து தூக்கி எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி. அப்போ அதனடியால் தான் இப்போ வீடியோ கூடி இப்போ நான் இன்றைக்கி வந்து ஸ்கூல் இல்லை, என்னுடைய கம்சியை வச்சு நான் இப்போ இதில் கம்சி எடுத்து கொண்டு நிற்கிறேன். மோனிகாவுக்கு வந்து டியூஷன் இருக்குது, கிளாஸ் நடக்குது, சரி ஏற்றி கொண்டு போயிட்டுது. இனித்தான் சாப்பிடவும் வேணும், பால் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு போட்டு தான் வந்து சாப்பிட என்னென்னாலுமே செய்ய வேணும். ஓகே, அதான் செய்யப்படும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்கும். இந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு செய்ய போகிறோம்னு சொன்னால் நித்திரியே வராது. மோங்களை கொண்டு போய் அந்த நேற்று போட்டோ கொங்கிட்டுக்கெல்லாம் தண்ணி அள்ளி ஊற்றி போட்டு வந்து இப்போ மழை செய்து முடிக்கணும். செய்து முடித்ததை நிம்மதியாக இருக்கும். அதான் பக்கத்தில் அந்த ஐயா சொல்லி கொண்டு இருந்த கடன் போட்டோ என்னென்றாலும் பட்டும்போது இந்த வேலையை முடியும் கூட. அப்போ எனக்கு நித்திரை வருதே இல்லைன்னு சொல்லி இந்த தகரம் தூக்கி அடிக்க கதவை போட்டுக்கிட்டு. அப்போ உண்மையிலேயே 1 வருஷம் ஆகிட்டுது நாங்கள் செய்து. அடுத்த வருஷம் தான் இந்த வருஷத்து வேலையை நாங்கள் வந்து செய்ய வலுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று செய்த வேலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நினைச்ச உடனே பாருங்க, வாழ்க்கைன்றது வந்து இப்படித்தான் இருக்கும். நாங்கள் நினைச்ச உடனே ஓண்டி கொண்டு போகலாம் படிப்படி. அது உங்களுக்கு பார்க்க இன்றைக்கு செய்கிறாங்களோட மாதிரி இருந்திருக்கும். இது வந்து 1 வருஷம் ஆகிட்டு இந்த வேலை நான் துவங்கி கட்டி ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆகிட்டுது. மெல்ல மெல்லமாக தான் போகவும் முடியும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், கேட்ட கொடை போட்டு பிறகு எப்பப்பையோ ஆண்டவரோட தான் தெரியும். ஓகே, பார்ப்போம். பாருங்க, வாழைப்பழம் மலிவு தோடம்பழம் மலிவு வண்டி கொண்டு வாழைப்பழம் என்ன கென்ற காசு வருமோ? இதான் அந்த சிறந்த வேலை உண்மையிலே. என்ன பண்ண
அது பாருங்க கம்பியெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. அதான் முடியாது. சரி சிறப்பு படைச்சிக்கிங்க இவ்வளோ கிடக்குன்னு. அப்பண்ணே பின்னே பிளேண்டிக்கு என்ன வேப்பன ரோலோ அட நீங்கள் விட மேண்ணே கோவுக்கு ம் படையின் ரோலும் வரணும் பண்ண இப்போ ஆர்டர் பண்ணி போட்டுருக்குறோம். வேப்பனுக்கும் ரோலுக்கும் இதுக்கும் இப்போ ஆட்டோவில் கொண்டு வருவாங்க. அதையும் பார்ப்போம். ஆட்டோ வந்துட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரியே வடை இருக்கு. வடை வடை என்ன வடை இருந்தாதா அதாங்க 2 வடை தாங்கோ. ஒரு 3 வேப்பன் இருந்தாங்க. ஓகே சார் பாருங்க இந்த வடை வாங்கியாச்சு வேப்பன் வாங்கியாச்சு. ஆட்டோவில் சொன்ன மாதிரியே கொண்டு வந்து தந்துட்டேன்டா. சரி எல்லாம் குழச்சி எல்லாம் நூலெல்லாம் கட்டி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பெட்டி கொண்டு நிற்கிறாரு எல்லாம். ஆஞ்சநேயர் பிடிச்சோன்னு நாங்கள் இப்போ எப்படி கிடக்க உண்மையிலே வந்து இப்போ வெயில நிப்பாட்ட நேரம் ஆகிட்டுது. ரெண்டாலும் வெயில கொஞ்சம் நெருப்பாக தான் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குமா என்ன பண்ண என்ன பப்பாசியா ஆளுமே நெருப்படா வேலையை கொஞ்சம் வாட்டர் சப்ளை வேலையும் நடந்துன்னு இருக்குது. என்ன இது வந்தது வந்து மேசன் நான் தான் கூலியாக நிற்கிறேன். நான் அப்போ வந்து வீடியோ நிப்பாட்டி எடுக்க வேண்டியதாங்கிறாரு. உங்களோட விளையாட கடைசி என்ன மூச்சு கடைசி மூச்சு காட்டுவோம். குத்தி அடிக்கிற விளையாட்டு எது கடைசி மூச்சு அடிக்க போகிறேன். குத்தி அடிச்சிடும் மூடையில் போடும். அதான் நான் அவங்க அழுத்து வந்து இழுத்துனா அம்மா இழுப்போம். இழுத்து போடும் இழுத்து போட்டு பெரிய விடும். பொங்கல் அதிக போடுவேன். நான் குழாச்சி போய் செல்லாம் பாருங்க. கடங்க தண்ணி ஊற்றணும் கேட்டுங்க. ஆ இவ்வளோ கடாங்க இப்போ ஃபுல்லாக அடிக்குது. நேரத்துக்குன்னா பின் பின்னு இருக்கு வேணும். பழைய நாட்களுக்கு அப்படி இருக்காது. மாமங்காரன் அந்தாலும் பார்க்க முடியும். அந்தா கடம்பையில் ஆறுனா நல்ல கரண்டியால் செய்யறதா செவலால் செய்யுது. என்ன இப்படி இருந்தா இப்படி இருக்கும். கொஞ்சம் போதும் இங்கோ மல்லி கொட்டுதா. சரி அங்கே போட்டாச்சு. இப்போ நீ திருப்ப குலைக்குது. மேலே பாருங்க எங்கள்கிட்ட நிற்கிறா டீம் எல்லாம் நெருப்பாக தான் இருக்கும் அந்த வேலையண்டா. அதான் அன்றைக்கு லீவ். அதுவும் விரதம் இல்லையென்றால் எப்படி இருந்திருக்கும் சொல்லு பார்ப்போம். டனல் பறந்துருக்கும் வேலையில் என்ன பண்ண
ரேபின் வந்து வாங்கின யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே வந்து டீ இருக்குது. இப்போ அந்த வெளியில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் இதை வாங்கினாங்க. இப்போ கொண்டு போய் கான்கிரீட் வேலைக்கிட்ட வந்துட்டு கொடுப்போம். 2வது கம்பி குடும்பம் வந்து கட்டியாச்சு. வெஞ்சால வந்து கான்கிரீட் போடுறதுக்கு வந்து சல்லி எல்லாம் போட்டு கான்கிரீட் போடுறதுக்கு ரெடி. வண்டியில் தீக்கொண்டு உலாம் ரெண்டுக்கும் காணும், 2 துணுக்கும் என்ன செய்யுது, சிக்கனம் பிடிச்சி இதில் செய்யவுமே இல்லாது. அப்புறம் நாளை கூட உண்டு இயல் வந்து அதான் ஓஹோ சரி, இதுக்கு ரெடி. மற்ற ஒரு வீடு வந்து கட்டியாச்சு. மற்றது வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். அங்கால கோவு வந்து கிளவ போகிறான் கான்கிரீட் போடுறதுக்காண்டு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்கிரீட் போட்டு கட்டி தான் முடியுமென்று சொல்ல ஆள் சொல்லுது. தூணை வந்து ஏண்ட அளவு 10 மணி ஏண்டாலும் கட்டிட்டு தான் போகணுன்றது. கொஞ்சம் வேண்டாலும் சரி உங்களுக்கு வேண்டாம். என்ன என்ன ஏன் அப்படி முடிவு வைக்கிறீங்க? ஒரு அர்ப்பணிப்பு கூடிட்டு இல்லை. தூண் வந்து 10 மணி ஆனாலும் எனக்கு நாளை வேலையாக கட்டிட்டு போகணும்னு நிற்கிறேன். பண்ண அளவோடு பண்ணணும். இது சிறப்பு வளர்ச்சி ஆயிரப்பா. அங்கே உள்ளாத அளவு தடி ஒரு சான் ஒரு சான். சரி, அப்போ அங்கால வேங்க அந்த கம்பி கூடு. அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக எல்லாம் கட்டி போட்டு போடைக்க நிமித்தி போட்டு காட்டுறோம். அப்படி இங்கே வந்து இங்கே வந்து வேலை செஞ்சோன்னைக்கு நான் மோனிக்கா வைத்தணும்னு சொல்லி அண்ணன் மோனிக்கா வைத்திர கண்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு வந்து இப்போ திரும்ப கம்சியை மோனிக்கா கொண்டு டியூஷனில் விடணும். அதுக்கிடையில் வந்து கம்பி கூடலாம் நிமித்திட்டாங்க. கம்பி கூட பாருங்கள் போட்டாச்சு. போட்டு செல்லெல்லாம் மடிக்கி கான்கிரீட் போட்டாச்சு. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆள் விளையாட்டை காட்டினபடி தான் நிற்கிது. இந்த கம்பி கூட நீ வந்து இஞ்சாலுக்கு போடணும், இந்த இதுவும் வந்து போடணும். பார்ப்போம். இப்போ கம்சி மணிக்காக்கில் கொண்டு இறக்க போகிறேன். இறக்கிட்டு தான் வந்து திரும்ப அடுத்த வேலையை செய்யணும். சரி, இப்போ நேரம் போயிட்டு டியூஷனுக்கு நான் போகிறேன். எங்கே ரெண்டு நேரம் அனுபவத்தை விட்டு இப்போ தான் வந்து நம்ம ஏற்றி கொண்டு வந்தேன்னா இப்போ கூட்டி கொண்டு போய் அவளை டியூஷனுக்கு விட போகணும். அது மட்டும் இல்லை அக்கா இப்போ என்ன கிளாஸ்? இங்கிலீஷ் கிளாஸ் என்ன? சரி, எப்படி நேரம் போயிட்டு இப்போ அந்த ஏன்டா 20 ரூபா வேலை செய்யணுன்ட்டு இருந்து நாங்கள் வந்து தான் செய்ய போகிறோம். ஓகே பாப். பாருங்க, நான் சொன்ன மாதிரி வந்து இருண்டுட்டுது. இந்த இப்போ நேரம் வந்து 6:30 ஆகிட்டுது. 6:30 நல்ல இருட்டாக இருக்குது. அப்படி அந்த ஒரு பக்கத்துக்கு உரிய தூண் போட இதெல்லாம் நிறுத்தியாச்சு. அங்கால வந்து மண் போட்டு கொண்டு நிற்குது. இங்கே அடுத்த கான்கிரீட் போட வேணும். இது வந்து இப்போ தான் ஆயத்தப்படுத்தி கிடக்குது. அப்படி இருந்தும் இப்போ கரண்ட்டு வெளிச்சம் இல்லாமல் கிடக்குது. அப்போ நாங்கள் ஏதாச்சும் அதுக்கு கொண்டு செட் பண்ண வேணும். நான் என்ன செய்கிறேன்?
இதெல்லாம் விட்டுக்கிட்டேன் நீங்கள் இந்த இதெல்லாம் விட்டுக்கிட்டேன் சரிதான் உள்ளுக்குள் 10 அடி இப்போ இந்த உதயகலா இருந்த சென்ட்ரல் நான் அந்த சென்டரில் இருந்து 9 இன்ச்சு சரியா சென்ட்ரல் இருந்து தான் 9 சரி சென்ட்ரல் 9 அங்கே இருந்து 9 என்ன அப்போ 1.5 கேட்பத்து 11 சரியான பூச்சுக்கணம் 1 1 2 பேப் 11 சரியோ சரி சரியா லைட் பிடிச்சி தான் இப்போ செய்ய வேண்டியா கிடக்கவே இல்லை டோச் இதுக்கு அந்த அலும்புறப்பா இந்த மூளை சுட்டு போட்டு அப்படியே கண்டி அடிக்கணும் கல் அடுக்கத்தான் போகணும் எல்லாம் சாமான் அந்த நெல் அங்கே போட்டு அப்புறம் நடுவு இப்படி தானே பாட்டத்தில் போடுறதா படுங்க இப்படி அடி கொண்டு தானே இல்லை பொரிய பார்க்கல படிக்கத்தான் போகிறேன் 7 மணி ஆயிட்டு நேரம் இங்கே இருட்டாயிருக்கண்டு இருட்டு வீட்டை பார்க்க மாட்டேங்குது அதான் அவங்களோட வீட்டை ஸ்விம்மிங் பூல் காட்டி குறையில கிடக்கு கோவ வீட்டை வேண்டி கொண்டு போக காசு இருந்தாலும் அதான் இப்போ நான் வெடிச்செல்லாம் கண்டிப்பாக இப்படி கிடக்கேன்னு அளவில்லாத பெருசாக கிடக்கு பெரிய அளவாக கண்டி இருந்தால் ஒரு நீட்டாக அமைந்திருக்கும் நீட்டு அந்த சாமான் கூட போகாது அதான் இது பறிச்ச மண்ணும் ஜல்லியும் சீமேந்து ஊக்கான போகுது தூக்க தான் போகுது அதான் அதுதான் கணக்கு பார்த்தா இப்போ மாலைக்கு அதிலே சுத்தம் எவ்வளோ முடியுதுண்டு தோளுக்கு அதான் நான் ஏதாவது உணவு கட்டிப்பிடி கேட்டு கொழுகுறேன் நெச்சன் வந்து கையை வச்சு உடைச்சி இப்போ அதுக்கு ஒரு பேக்கெட் இதுக்கு ஒரு பேக்கெட் 1/2 லோட் சல்லி 1/2 லோட் மண் எல்லாம் இந்த கணக்கு போகுதுண்டா என்ன ஆயிடாது கடவுளே அதுதான் பாவிக்கணுமோ இல்லை டாக்கண்டு உடையணும் அதுதான் கல்லுகளும் சைடுக்கு வைக்கிறோம் அதுதான் இல்லையண்டா சரி சல்லி மண்ணை ஒன்று சில ஜாஸ்தி தெரியுதா எனக்கு எங்கே வேலை செஞ்சாலும் சரியா செய்யணும்னு நினைக்கிறார் யாருக்கும் செய்து கொடுக்குற வேலையை அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன் எங்கட விட்டு செய்ய அப்படி அப்போதான் தான் இருக்கணும் என்னண்டு அதான் 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 திறக்கக்கூடிய மாதிரி செய்திருந்தா இதுக்கு பெருசாக பாதிப்பு குறைஞ்சிருக்கு உண்மைதான் இதே இப்போ நெடுகையில் திறக்க வேண்டியது அடிக்கடி வாங்கினதை போய் இழுக்கணும் அதுக்காக தான் அந்த கேட்ட தென்னம்பிள்ளையில் சாத்தி விட்டணும் நாளைக்கு என்ன இது பண்ண ஆகணுன்னு அன்றைக்கு நாள் வந்து இப்போ பேங்கில் ஆனேன் ரெண்டே ஞாயிற்றுக்கிழமையோடைய ஆள் வந்தது நீட்டாக இருக்கும் உண்மைதான் அதுதானே எங்களுக்கும் கூடாது ஓ இல்லைண்டா அடுத்த பேக்கெட் தான் போடும் அசியாது இதுக்கு பண்ண இருக்குல்ல வேலை செஞ்சு அப்படி தான் செய்யணுமே அசியாது அதுதான் டிப்பர் அடிச்சாலும் முடியா தோணும் ஏகோ ஏனண்டா இப்படி தான் செய்யணும் இப்போ அடிக்கடி பூமியில் நடங்குதல்லோ அப்போ அதனடியாக இப்படி தான் செய்யணும் அதுதான் சின்ன நடக்கம் வந்தாலும் தாக்கி பிடிச்சோம் நீயும் நான் நிற்கும் நார்மலாக கட்டி விட என்ன பண்ண எல்லாம் புரிஞ்சு கொட்டு பண்ணுறோம் அதான் 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 அதுவும் கடற்கரை சைடில் நாங்கள் இருக்கிறோம் கோவூட்ட போய் தான் போடும் அதுக்கு நாங்கள் அதே சைட்டுக்கு மண்ணை போட்டுவிட்டு பாடி தண்ணி அடிச்சு விட்டு எல்லாம் இறங்கிடும் மண் ஓ
பிடிச்சதையா பரவாயில்ல பிடிச்சதோ இல்லை கடவுளானா பட்ட சவுண்டில் சத்தம் கட்ட டொக்கன்ட்டு புத்தியில் பட்டு முகத்தில் போட்டதாக்குமா கண்ணை கொஞ்சம் நாளாக போயிடுது முகம் எப்படின்னா கையில் விட்டு அப்படி இருக்கும் சவுல் தெரிச்சிருக்கும் ஓ நான் நினச்சி அந்த சைட்டே போடலாம் வாசியாரு ஓ கல்லிங்க கட்டினது தொட்டின தூணல் கல்ல எல்லாம் சரி தாட்டாச்சு ஆ ஓ தாட்டாச்சு உள்ளுக்கு இறங்குற இறக்கத்தை பாருங்க உள்ளுக்கு மண் அப்படி இறங்கு அது தண்ணி அடிக்கிறான் தண்ணி போ தண்ணி அடிக்க உள்ளுக்கு இறங்கிடும் மண் ஓ ஓ பாருங்க இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட நிலத்தில் இல்லை இப்போ வச்சுட்டு திரும்ப அந்த சென்டர்லாம் வந்து குறித்து அளந்து பார்வையிடுது காரணம் வேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு இப்போ நாளைக்கு யோசிக்கக்கூடாது என்ன பண்ணேன் இப்போ நாளைக்கு யோசிக்கிறேன்னு சொன்னால் நான் நாளைக்கு யோசிச்சுட்டு எதுவும் சிக்கலன்ட்டு நான் மேங்கி விழுந்து ஓடுவேன் இதான் உண்மை சரியா சென்ட்ரல் ஓகே மழையை பாருங்க ஃபுல்லாக சுற்றி மழை அடிச்சோன்ருக்கு 4 பக்கம் மழை இருட்டி இந்த மழைக்கு ஒரு புல் ஓட்டி ஒன்று செய்யுது வேலையில் 4 பக்கம் இதில் சூழ்ந்து மழை பெய்த ஓடி இருக்குது அப்போ அதனடியால் வேலை செய்கிறேன்றது தான் வேலை செய்யலை இப்படியே வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நார்மலாக போல் அங்கே கராச்சிக்கு வந்துட்டேன் ஓகே கடையில் வந்துட்டு இங்கே சின்ன சின்ன வேலையோட கதையாக சேவம் பண்ணி வந்துட்டேன் அவங்களும் வந்து வரமாட்டாங்க வழி வேலை தானே கட்டு வேலையண்டா நின்று வராது இப்படியே நம்ம வந்துட்டேன் இங்கே கடைக்கு ஓகே கொண்டாடு கொண்டாடு பேரமோ இன்றைக்கு அங்கே வேலை செய்யாட்டி மிஞ்ச நின்று செய்ய வேண்டியார் இதில் வைங்க இப்படி வைங்க இப்படி வைங்க இதில் கொண்டு போன அப்புறம் நான் தனியில் தூக்கணும் அதுதான் அதுதான் கழுத்து இருக்கும் சரியா இல்லை செய்வோமா ரெண்டு பேர் அலைய தூக்கலாங்க தனியே தான் தூக்கணும் அது எப்படின்னா 40 தான் போய் சின்ன சின்ன பொட்டியில் வட்டி வாங்கி அதே இது வந்து கொழுவுதா இந்த இது இருக்குல்ல உருண்டு வருது ஒரு இது அந்த குண்டு உருண்டு வந்து இங்கே குழப்பையெல்லாம் இதுதான் இப்போ இருக்கிறது கொஞ்சம் அவ்வளோ இருக்கு அது ஓடி வந்து இதுக்குள்ள வந்து குழுப்பட்டு இங்கே குழப்பையெல்லாம் இனி வராது புதுசா போட்டதா புதுசா போட்டாங்க ரேட்டு இதெல்லாம் லூசா தான் நடக்குது ஓ இதெல்லாம் லூசு கழுத்து சரியா டைட் கழுத்து ஆடு ஓட வலிக்குது இதெல்லாம் மாத்தணும் கொலரெல்லாம் மாத்தணும் போன முறை மறந்துட்டீங்க நீங்க போல இருக்கு இல்ல நான் சொல்லி விட்டுருப்பேன் புறா மாத்துவோம் இப்ப மாத்தி தான் போகணும் சத்துமா இதெல்லாம் இருப்பால் இறக்கல பிரிக்கத்தானே போறோம் பிள்ளை பிரிக்க இது உடைச்சிருக்கு இது குஞ்சாட்டம் பள்ளி மாதிரி ஆடு இந்த பிரி பூட்ட இல்லாதுதான் அது திரட்டு போட்டது வடிவா இருக்குவீங்களோ வழியா இருக்கு விட்டாலும் எப்ப வேணும் உங்க வேலை செஞ்சாக்கலாம் அதை பார்த்து வருவாங்க பார்த்தேன் அப்படியே கிடக்கு மாட்டேன் இது அப்படியே பார்த்துக்காங்க இங்க இருந்தாலும் சரி சரி
சரி, நான் காலம் சொன்ன மாதிரி ஆள் வந்து இன்ஜின் கொண்டு வந்தது கடை இங்கே வேலை வந்து செய்யறாங்க பார்த்துருப்பியல். சொன்னால் மழை வந்து வெய்த வழியால் ஒன்றுமே செய்யலை. அது வேலை லீவு. அப்போ கோவம் வந்து கடையடியில் நின்று இன்ஜினோட தூக்கினேன். இங்கே காய்ச்சொன்றிருக்கே மழை வந்துட்டுது பாருங்க. இந்த மழை வந்த வழியால் செய்யலாம் போயிட்டுது. தரமி இந்த மோட்டர் சைக்கிளை கொண்டு வந்தேன். மோனிக்கா வந்து ஏற்ற போகணுமெண்டாது ஸ்கூலுக்கு. 15 ஆள் மோட்டர் சைக்கிளை கொண்டு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து காற்று போயிட்டு அப்போ கோவை கூட்டி கொண்டு வந்தேன். நான் கோவிண்ட மோட்டர் சைக்கிள் அதில் நிற்கிது. கோவோட போய் நான் கடையில் இறங்க போகிறேன். நாங்கள் கோவிண்ட மோட்டர் சைக்கிள் அங்கே அதில் வேலை செய்யலை. நாளைக்கு தான் வேலை செய்ய போகிறோம். அப்போ கடையில் போய் இப்போ நான் கொஞ்சம் வேலை அடக்கதை செய்ய போகிறேன். என்ன தான் செஞ்சாலும் எதான் செஞ்சாலும் வடிவாக உழைங்க. அதுதான் நின்று இது வடிவாக உழைக்க வேணும். இந்த வருஷம் ஃபுல்லாக உழைக்க வேணும்னா என் விருப்பம். ஓகே, அதான் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்களை எப்படி தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.